ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மினி விலாகு, ட்ராவல் விலாக் இது மாதிரி எதாவது பார்க்கணுன்னா அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து போன சண்டே எடுத்தது. நாங்கள் போன சண்டே எல்லா சண்டேயுமே எங்கேயாவது போவோம். இந்த சண்டே எங்கேயும் போக வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஏயில் இப்போ சம்மர் வந்து பீக்கில் இருக்கு. ஏன்னா விண்டர் வர போகுதில்ல, அதனால சம்மர் ஒரு காட்டம் காட்டிட்டு தான் போகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாக் போயிட்டுருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்டே நடந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு செம்ம ஏரியா வந்தது. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்சார் சென்டர்னு போட்டிருந்து ஒரு சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல் இருந்து, சின்ன மால் போல் இருந்து. சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்க்கும்போது என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே செம்மையாக வந்து ஒரு விண்டேஜ் லுக்கில் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க மால் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மேலே வந்து அமேசிங் அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போனோம். அந்த ஷாப்பில் வந்து செம்மையாக இருந்து, இங்கே பாருங்கோ இதுதான் இங்கே நடக்குது. நான் ஏதாவது சீரியஸாக வீடியோ எடுத்துகிட்ருப்பேன், என் ஹஸ்பண்ட் வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அங்கே இங்கேன்னு போயிட்டுருப்பாங்கோ. நான் வந்து அமேசிங் அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு இது கடை ஷாப்புக்குள்ளே போனேன். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் செம்மையாக இருந்து எல்லாத்துலேயுமே ஆஃபர், நம்ம ஃபுட்வேர், பேகு எல்லாத்துலேயுமே ஆஃபர் கிடந்தது. நான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன். எல்லாம் சைஸஸ் வந்து 2 பேருக்கும் இருக்குது, பாய்ஸுக்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கும் இருக்குது. க்ளோத் உண்டு, க்ளோத்ஸ்லாம் வந்து 50 AD 50 திர்ஹம்ஸு. செலக்டட் க்ளோத்ஸுக்கு பார்ட்டி வேருக்கு வந்து 60, மேக்ஸிமமே 60 திர்ஹம்ஸ் தான். நான் போக ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷூஸ் பார்ப்போம். சாண்டில் ஷூஸ் எல்லாம் பார்ப்போம். ஹீல்ஸு, ஃப்ளாட்ஸு இதெல்லாம் வந்து 38 சைஸில் இருந்து 41 சைஸ் வரைக்கும் இருக்குது. செம்மையாக இருந்தது. நானும் 2 ஒன்று எடுத்தேன். அது வந்து நான் காட்டுறேன். 2 ஒன்று எடுத்தேன். நல்ல நல்ல கலரு, நல்ல குவாலிட்டியாக, நல்ல நம்ம வந்து போடலாம். இதுதான் நான் எடுத்தது. அதுக்கப்புறமா வந்து நல்ல நல்ல குவாலிட்டியாக சூப்பராக செம்மையாக இருந்தது. அப்புறம் நிறைய பேக்ஸ் இருந்து, பேக்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரியலை. ஆனால் வந்து ஹீல்ஸில், ஃப்ளாட்ஸில் எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்து. அப்புறமா வந்து கிளாத்தில் பார்ட்டி வேர் வந்து செம்மையாக இருந்து. பார்ட்டி வேர் வந்து ப்ரைடுக்கு போடுறது மாதிரி உள்ள பார்ட்டி வேர்லாம் வந்து மேக்ஸிமம் 60 திர்ஹம்ஸ் தான். நான் அது போக காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் குக்வேர் செட்டு, வீட்டில் உள்ள கிச்சன் ஐட்டம்ஸில் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக்ஸில் வந்து டோட்டே பேக் அது மாதிரி தான் கிடந்தது, ஸ்லிங் பேக் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து 2-3 பேக் வந்து நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் வந்து நம்ம பிராண்டடுக்கு காப்பி இருக்கும்ல, அது போல் தான் இருந்தது. 2-3 பேக் நல்லா இருந்து. அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸ், இது வந்து நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வைப்போம்ல, அரிசி பருப்புன்னு சொல்லி தனித்தனியாக போட்டு வைப்போம்ல, அது வந்து 60 திர்ஹம்ஸ். அதில் வந்து சின்னது வந்து 60 திர்ஹம்ஸு, 90 திர்ஹம்ஸ். பெருசு அது 75 திர்ஹம்ஸ்னு நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும் போட்டு வைக்கிறது 45 திர்ஹம்ஸ். இது நான் டெமோலேயே செக் பண்ணேன். டெமோவில் இது வந்து 1 வந்து 12 திர்ஹம்ஸ்னு நினச்சேன். நான் 3 செட்டாகவே 12 திர்ஹம்ஸ், அது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது சஃபினா விலாக்ஸ் உள்ள அவங்க கிச்சனில் இருந்து அவங்கள்ட்ட நிறைய பேர் லிங்கு கேட்டாங்களாம், கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இங்கே இருக்குது, தேவைப்பட ஆள் வந்து வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து இது டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது. எஸ்தட்டிக் லுக்கில் யாராவது வீடு வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் டெக்கர் இங்கே வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் மினிமம் 12 திர்ஹம்ஸில் ஆரம்பித்து 25 திர்ஹம்ஸுக்கு உள்ளே தான் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நான் வந்து ஒன்று வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் வந்து பட்ஜெட் கொஞ்சம் இடித்தனால நான் வாங்கலை. இப்போது எல்லாமே பார்க்க செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இது வேக்யூம் கிளீனர் வந்து கிடந்தது, ரிங் லைட்டு, ப்ரொஜெக்டரு, டிவி எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து அந்த ஜுவல்லரி ஆர்கனைசர் வெறும் 12 திர்ஹம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஊதெல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லை அது. அதுக்கப்புறமா வந்து வேஃபிள் மேக்கர் வந்து 17 திர்ஹம்ஸு. குக்வேர் இது 19 திர்ஹம்ஸு. டெமோவில் 112 திர்ஹம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், 112 திர்ஹம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து 160 திர்ஹம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்கோ. நான் வந்து குக்வேர் வந்து வாங்கணுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி வேண்டாம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து 170 திர்ஹம்ஸு.
அதுக்கப்புறம் வந்து இது 85 திர்ஹம்ஸு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கலாம். நம்ம வந்து டைனிங் டேபிளில் நட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம்ல, அது மாதிரி வைக்கலாம். இந்த கப் வந்து 40 திர்ஹம்ஸு. அந்த கப் செட்டும் 40 திர்ஹம்ஸு. இது வந்து ஒரு புட்டிங் செட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் 40 திர்ஹம்ஸு. இது 80 திர்ஹம்ஸு. இது வந்து 30 திர்ஹம்ஸு, 45 திர்ஹம்ஸு. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து டெமோலேயே விலை வந்து அதிகம்தான். இங்கே வந்து நல்ல குறைவா போட்டிருந்தது. சாப்பர்லாம் 10 திர்ஹம், 6 திர்ஹம்ஸு, 4 திர்ஹம்ஸு அப்படின்னு தான் போட்டிருந்து சாப்பர்லாம். இது வந்து 3 பீஸ் செட்டு. 3 பீஸ் செட்டு வந்து வெறும் 50 திர்ஹம்ஸ் தான். இது வந்து டைனிங் டேபிளில் வைக்கலாம். நான் நேரத்தை சொன்னப்போ டைனிங் டேபிளில் வைக்கலாம். இது வந்து நம்ம பார்கெயின் பண்ணது மாதிரி தான் நமக்கு விலை போடுவாங்கோ. நம்ம எவ்வளோ பார்கெயின் பண்ணி வாங்குகிறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம வாங்கலாம். இது ரைஸ் குக்கர். இது வந்து கஸ்பேனா சமையல் அவங்க வந்து வச்சுருந்தாங்கல்ல ரைஸ் குக்கர், அதில் ஒரு டைப்பு. இங்கே இருக்குது 75 திர்ஹம்ஸ் தான். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்கோ. அது வந்து 75 திர்ஹம்ஸ் வந்து இது ப்ரொஜெக்டர். இதுதான் நான் சொன்னேன்ல பார்ட்டி வேர். இது வந்து நிறைய பார்ட்டி வேர் செம்ம பீஸு. ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி, பிரைடு ரிசப்ஷன்ஸுக்கு போடுற மாதிரி உள்ள வந்து பார்ட்டி வேர்லாம் கிடந்தது. பிரைட் வேர்லாம் கிடந்தது. எல்லாமே மேக்ஸிமம் 60 திர்ஹம்ஸ் தான். நிறைய பேர் இது வந்து எடுத்துகிட்டு இருந்தா. நமக்கு இங்கே பார்ட்டியெல்லாம் இங்கே நமக்கு இல்லை, அதனால நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் வந்து நான் ஒன்று பார்த்தேன். அது வந்து ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு இருந்தா. அது செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்து. நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். இந்த பிளாக் வந்து எனக்கு நல்லா பிடிச்சது. பிளாக்கு சிம்பிளாக செம்மையாக இருந்தது. அது இல்லாமல் மோனிகா ட்ரெஸ்ஸும் கிடந்தது. மோனிகா ட்ரெஸ்ஸில் நிறைய வெரைட்டியாக கலர். அடுத்த இடையில இவங்க வந்து இந்த ஒரு செப்பல் பாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் ஹீல்ஸ் எடுக்க போகலை. ஹீல்ஸ் வேண்டாம். நான் வந்து ஃப்ளாட்டு தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃப்ளாட் இல்லாட்ட வெஜ்ஜஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஹீல்ஸு பாயிண்டட் ஹீல்ஸ் வேண்டான்னு சொல்லி தான் நான் அதை விட்டுட்டேன். ஆனால் வந்து எனக்கு நல்லா பிடிச்சது. அது வந்து ஹீல்ஸ் இல்லாமல் அந்த வெஜ்ஜஸ்லாம் இருந்தேன்னா நான் எடுத்திருப்பேன். ஆனால் வந்து அதில் இல்லை. அது இல்லாமல் என் சைஸும் இல்லை. அப்புறமா இது ஒன்றுன்னா பாருங்கோ. நான் இந்த க்ரீன் தான் செம்மையாக இருந்தது. இதெல்லாம் வந்து 50 திர்ஹம்ஸ் தான். இந்த ஐட்டம்ஸ்லாம், இந்த கிளாத்ஸ்லாம் 50 திர்ஹம்ஸ் தான். எல்லாமே 15 திர்ஹம்ஸ் தான். இன்னர் வேர்லாம் கிடந்து அதெல்லாம் 15 திர்ஹம்ஸு. மோனிகா ட்ரெஸ் நான் எடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இது நான் வந்து போட்டு பார்த்தேன். ஆனால் இதே மாடலில் எனக்கு நிறைய சாண்டில்ஸ் செருப்பு இருக்கனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அபாயா சென்டருக்குள்ளே போனோம். அபாயா அங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங்கும் உண்டு. அதுக்கப்புறமா நிறைய ஜிகுன்னு இருந்த அபாயெல்லாம் வேறு கலரில் ஜிகுன்னு இருந்து. நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எப்போவுமே பிளாக்கு தான் அபாயாவில் நான் எடுக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு போகிற வழியில் இன்னொரு கடையிலையும் பார்த்தேன். அந்த பிளாக் அபாயாலேயே செம்மையாக கிடந்தது. இதுதான் இந்த மாலோட சென்டர் ஏரியா. செம்மையாக இருந்தது. யாராவது வந்து சும்மா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஒரு இடம் போகணும், அமைதியான ஒரு இடம். துபாய் பொறுத்தவரையே கட்டதான் இருக்கும். சரி நம்ம ஒரு அமைதியான இடம் போய் இருக்கணும்னா இந்த இடம் சூஸ் பண்ணி போகலாம். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். இதுதான் நான் சொன்னது. இந்த இடத்துல வந்து பிளாக் அபாயாவே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஜுவல்லர் 18K ஜுவல்லர் வந்து செம்மையாக இருந்தது. அது அப்புறம்
அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து இதில் ஆஃபர் போட்டிருக்காங்கோ ஹைப்பர் மார்க்கெட்டில். அங்கேயே போனால் அதுக்கு முன்னாடி வந்து 5 திர்ஹம்ஸ் 10 திர்ஹம் 15 திர்ஹம்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்கோ. இது வந்து 5 திர்ஹம் உள்ள வந்து ஐஸ்கிரீம். இதிலே நிறைய வெரைட்டியான ஃப்ளேவர்லாம் இருந்து ரைஸ் கிரிப்பு, ஃப்ராஷன் ஃப்ரூட்டு, செரி யோகட்டு, க்ரீன் ஆப்பிள், கோகோனட். நான் கோகோனட் தான் வாங்கினேன், செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 15 திர்ஹம்ஸில் வந்து துபாய் சாக்லேட். அது இது கிரெயின் அண்ட் பெரிஸ் வந்து 5 திர்ஹம்ஸுக்குள்ளது. துபாய் சாக்லேட் பிஸ்தாஷியோ, துபாய் சாக்லேட் ஆல்மண்ட், நார்மல் பிஸ்தாஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து 10 திர்ஹம்ஸ் 15 திர்ஹம்ஸ்குள்ளதில் இருந்தது. சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலா, ஸ்ட்ராபெர்ரி, எக்ஸ்ட்ரா பிளாண்டு, சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்து. என் ஹஸ்பண்ட் வந்து சாக்லேட் வாங்கினாங்க, பீனட் பட்டர் வாங்கினாங்கோ, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பபிள் டீ வாங்கினோம். பபிள் டீ வாங்கிட்டு சரி வெளியே போகலாம். அதுக்கப்புறம் இது போகிற வழியில் இது பார்க்க டைமண்ட் ரிங் மாதிரி தானே இருக்கு, ஆனால் இது சில்வரில் செம்மையான சூப்பர் ரிங் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்கோ. அதுக்கப்புறம் சரி ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம், அங்கே ஆஃபர் போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டு வந்து 1.5 லிட்டர் குக்கிங் ஆயில் வந்து 8 திர்ஹம்ஸு. அதுக்கப்புறமா வந்து 1.75 லிட்டரா என்னன்னு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்கல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர்லாம் இருந்தது. நம்ம ராகி இருக்குல்ல, அது முளை கட்டின ராகியை வந்து பொடிச்சு வச்சுருந்து, அது அமிர்தம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து. அது ஃபுல்லாகவே ஹெல்த், இந்த ரேக் ஃபுல்லாகவே ஹெல்த் பஜ்ரா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மாவு, சத்து மாவு நிறைய இருந்து. அதுக்கப்புறம் லெஃபா அங்கே முடிச்சுட்டு லெஃபா போனோம். லெஃபா வந்து KFC மாதிரி ஒரு பிராண்டு. அங்கே வந்து ப்ரோஸ்டடும் ஒரு கிரில் சிக்கனும் ஒரு இங்குள்ள சவர்மா செம்மையாக இருக்கும். 3 வெரைட்டியில் உண்டு. நாங்கள் லெபனானில் உள்ள சவர்மா வாங்கினோம். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்து. அதோட வீட்டுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னை சப்போர்ட் பண்ண இனிமேல் என்னை சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே தேங்க்ஸு. இது மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.